பேச போறதில்லை, 2-3 மெசேஜஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், மாதங்களில் நான் மார்கழியில். அதே மாதிரி தேவர்களினுடைய அதிகாலை பொழுது அப்படின்னு சொன்னால் மார்கழி மாதம். திருப்பாவை திருவாம்பாவை போன்ற நூல்கள் வந்து உதயமானது இந்த மார்கழி மாதம். அத்தகைய ஒரு மார்கழி மாதத்தில் சில பேருடைய முன்னால் வந்து சில விஷயங்களை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம். முதலினுடைய என்னன்னா சமுதாயத்தோடு இணைந்திருக்கிறது தேவைப்படுகிறது. படித்திருப்பார்கள் யாரும் கண்டிருக்க முடியாது, சமுதாயத்தோடு இணைந்திருக்கிறது. அந்த மாதிரி சமுதாயத்தோடு இணைந்திருக்க வேண்டிய கட்டாயத்தோ அந்த சூழ்நிலைக்கு உருவாக்கி கொடுத்த இந்திய பிள்ளைகள் அதுதான் ஒரு நிகழ்ச்சியை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப கேட்கிறேன், எத்தனை பேர் நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து 8 வெளியிலேயோ மொட்டை மாடியிலேயோ போய் நட்சத்திரம் கொடுக்குறீங்க? இன்னைக்கு எல்லாருமே வந்து மொபைல் இருக்கிறதுனால வெளியில போய் யாருமே வந்து இணையம் வந்து பார்க்கல, உள்ளுக்குள்ளே தனித்து இருக்கிறோம். சமுதாயத்தோட பாரதியார் அதான் சொல்லுவார், ஒரு நாளைக்கு மொட்டை மாடியில் இருந்தால் அவருடைய மனைவி போய் கேட்கிறாங்க, என்ன இவ்வளவு தனியாக உட்கார்ந்துக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு சொன்னார், ஒரே ஒரு மந்திர தொழில் எடுக்க வேண்டி கடவுள் உண்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த ஜெகத்திலே வந்து உயர்த்தக்கூடிய வல்லமை பராசக்தி அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கேட்பதற்கான வேண்டி அவர் வகைமாநில அந்த மாதிரியான தன்மையில் இருக்கிற நிறைய விஷயங்களை பரவலாம் அப்படிங்கிறாங்க நிறைய தலைவர். அதனுடைய ரவிக்குமார் காவலாளர்கள் அவருக்கும் நல்ல ஒரு மனத்தை கொண்டு நல்ல ஒரு நில ஒளி வெளியே ஆதில கவிஞர்களும் அவங்க கவிஞர்களும் எல்லாம் இயற்கையை நிறைய பார்த்துதான் பெரியவர்கள் இருக்கிறார். அதனால அவருடைய மாணவர்களுக்கு என்ன பண்ண கொஞ்சம் சொசைட்டியோடு கொஞ்சம் வெளிப்படையாகவும் வெளிப்படையாக இருந்ததிலும் அந்த இடத்துல ஒரு விளையாடவும் உங்களுடைய தகவல்கள் வந்து வளர்க்கிறது. அடுத்ததான் இன்னைக்கு என்னுடைய ஒரு முக்கியமான பதாரம் பார்த்தீங்கன்னா ஜெமினி அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனியும் போட்டி போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆன்லைன் எதுவுமே உண்மை என்று தொழில் தெரியாததான் நம்ம போயிருக்கோம். எல்லாமே ஒரு விஷயம் வந்துச்சு. உணவுக்கும் உழைக்கும் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதே மாதிரி நம்முடைய கருத்துக்கு சிந்தனைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி முக்கியத்துவத்தை கொடுக்க அவங்க வந்து மறுபடியும் நல்ல ஒரு சிந்தனையாளர்களாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் பாடல்களை மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றாங்க. பாடல்கள் கற்பதிலே கேட்பதிலே கருவிலே நீங்கள் தான் அர்த்தமாயங்களோ உங்கள் ஆழ்ந்த பொருளிலே அவருடைய கனவுகளை பாருங்க எல்லாமே வந்து திறமையான பொருள் காணப்படுவதற்கு எதிர்ப்பு என்று கூறி அளவுக்கு இது நம்முடைய வசதிக்கு எட்டாவது விஷயம் தான் கொடுத்தாங்க. பணப்பணம் எல்லாம் கட்டிட்டு அதற்கு ஒரு வேண்டுகோளான இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த மாணவர்களை ஒரு பகுதிக்கு நல்ல ஒரு பொருள்களை கொடுத்து நல்ல ஒரு வெற்றியையும் எழுதுகொள்ளக்கூடிய உங்கள் இந்திய மறுபடியும் பாடல்கள்